2026 மட்டுமில்லாமல் 2031லும் 2036லும் திமுக ஆட்சிதான் அமைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். வேலூரிலிருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம். இந்த திருப்பத்தூர் வந்து சேருவதற்கு 6 மணி நேரம் ஆச்சு. 5 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி 11 மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடைய பயணத்தை முடித்தோம். அந்த அளவுக்கு சாலையின் இருமருங்கிலும் கூட்டம். கழக தொண்டர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் அல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, மீண்டும் நான் தான் ஆட்சி டெய்லி ஆணித்தரமா சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். அதை மக்கள் கையில் விடுவோம், என் மக்கள்கிட்டே விடுவோம். அவங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க, எங்கள் ஆட்சியை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. கொண்டாடுறாங்களா, மக்கள் அணுகினும் திண்டாடுறாங்களாங்கிறது மக்கள் முடிவுக்கு விடுவோம். அது ஆட்சி நல்லா நடந்திருக்குது, கொண்டாடுறாங்க. இந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கணும்? காசு கொடுக்க வேண்டியது இல்லையே. காசு கொடுக்காமல் நாங்கள் தேர்தலை சந்திப்போம், ₹1 கொடுக்க வேண்டியதில்லை. அவ்வளவு சேவையை மக்களுக்கு செஞ்சிருக்கோம்னு சொல்லி சந்திக்கட்டும். அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி மக்கள் கவலைப்படுற மாதிரி வெளியே ஒண்ணுமே தெரியல சார். என்ன காரணம்? அந்த நாடு பயங்கர டிவியை திறந்தா பல்வேறு சம்பவங்கள். கவலைப்பட்டு மக்கள் கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு உங்களை மாதிரி ஊடகங்கள் இந்த சிக்கல்களை எடுத்து துணியோடு பேசுறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுசரணையாவே எல்லாரும் போயிடுறீங்க. அதுல நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களோ இல்லையா, அதிகாரத்தில் இருக்கிறவர்களையோ ஆட்சியாளர்களையோ பொது விவாதங்கள்லையோ நீங்க வைக்கிறது இல்லை. இப்போ அதனால அவங்களுக்கு இது எடுபட மாட்டேங்குது. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கச்சி ஒரு குற்றத்தை துணிஞ்சு சொல்றாங்க, எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு. அந்த பெண்ணை ஒரு வீரப்பெண்ணா பாராட்டி அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அவள் யார சொன்னாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது பதிலாக அவள் என்ன வாக்குமூலம் கொடுத்தாலும் அதை காவல்துறை வெளியிடுது. அப்ப வெளியிடும் போது எந்த பெண்ணாவது பாதிக்கப்பட்ட பெண் இனி ஒரு தடவை துணிஞ்சு சொல்ல வருவாளாங்கிறது கேள்வியாயிருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்க இந்த பாதிக்கப்படுற மக்கள் வெளியில அப்படி பயப்படுறாங்களே, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச மாட்டாங்க. பேசினா மட்டும் என்ன ஆகும்? பேசினா அவங்க மேல கடும் சட்டம் பாயும்.